ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாமக்கல் சாரதா சமையல். இன்றைக்கி அடிக்கிற வெயிலுக்கு குளு குளுன்னு ரோஸ் மில்க் ட்ரிங்க் மிக்ஸ் தாங்க செய்ய போகிறோம். ரோஸ் மில்க் வந்து ஹரிமா ரோஸ் மில்க் ட்ரிங்க் மிக்ஸுங்க எடுத்துருக்கேங்க. இது செய்கிறது ரொம்ப ஈஸி. ரோஸ் மில்கோட நான் வந்து கடல் பாசி எடுத்திருக்கேன் ஜெல்லி செய்கிறதுக்கு. அகர் அகர்ன்னு சொல்லுவாங்க, சைனா கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். ஒரு பேக்கெட்டில் 10 கிராம் இருக்கும். அதில் வந்து நான் 5 கிராம் மட்டும் எடுத்துக்கிறேன். கடல் பாசி பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது, உடம்புக்கு குளிர்ச்சியை தரும். சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கடல் பாசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊறிட்டுருக்கட்டும், நம்ம அதுக்குள்ளே பால் காய்ச்சிடலாம். நான் வந்து 1 லிட்ரு ஃபுல் ஃபேக்ட் க்ரீம் தான் எடுத்திருக்கேன். அதுதான் ரோஸ் மில்க்குக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. பால் நல்லா காய்ச்சிட்டு நல்லா கரண்டி விட்டு கிளறி விட்டுகிட்டே இருங்க. ஏன்னா ஆடை கட்டும், ஆடை கட்ட விடக்கூடாது. கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பால் நல்லா காய்ச்சணும். பால் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம்னாச்சும் நல்லா பால் நல்லா கலந்து விட்டுட்டு காய்ச்சிட்டே இருக்கணும். காய்ச்சிட்டு ரோஸ் மில்க்குக்கு தேவையான சர்க்கரை போட்டுக்கலாம். நான் வந்து 1 லிட்டர் பாலுக்கு ஒரு 10 ஸ்பூன் வந்து சர்க்கரை போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. 10 ஸ்பூனே போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஹரிமா ரோஸ் மில்க் மிக்ஸ் வந்து கலந்துக்கலாம். 200 mlக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஹரிமா ரோஸ் மில்க் மிக்ஸ் போட்டால் போதும் அப்படின்னு அந்த பாக்கெட்லேயே இருக்குது. நான் 1 லிட்டர் எடுத்திருக்கேன். 10 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இந்த பவுட்ரு கலந்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டுங்க. அவ்வளோதான், ரோஸ் மில்க் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இப்படியேவும் குடிக்கலாம், ஜெல்லி செஞ்சும் குடிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆறுனதையும் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ வந்து ஜெல்லி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஊற வச்சுருந்த அகரகர், அதாவது கடல் பாசி, அதையும் நல்லா கரைச்சி விட்டுறலாம். மீடியம் தீயில் வச்சு அது நல்லா கரைஞ்சி வந்துடணும். நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஜெல்லிக்கு தேவையான சர்க்கரையை போட்டுக்கலாம். ஏற்கனவே ரோஸ் மில்க்குக்காக பால்லையும் போட்டிருக்கோம், இதுலேயும் போட்டிருக்கோம். பார்த்து அளவாக போட்டுக்கோங்க. சர்க்கரையை நல்லா கரைச்சி விட்டுறலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சது. நான் 3 பிளேட் எடுத்து வச்சுருக்கேன். நான் 3 விதமான கலர் ஜெல்லி செய்ய போகிறேன். நீங்கள் கலர் சேர்க்காமல் இப்படி ப்ளெயினாகவும் ஜெல்லி செஞ்சுக்கலாம். கொஞ்சம் கலர் சேர்த்து செஞ்சோம்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக நான் கலர் சேர்க்குறேன். வடிகட்டிடுங்க, ஏன்னா கொஞ்சம் கரையாமல் இருக்கிற எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் வந்துடும். இந்த கரையாத இருக்கிறதெல்லாம் நம்ம இப்படி வடிகட்டும் போது நம்ம எடுத்துடலாம். நான் க்ரீன் கலரில் ஒன்றில் சேர்த்துக்கிறேன், ஆரஞ்சு கலர், பிங்க் கலர். இது ரெண்டும் ஒரு 10 நிமிஷம் ஃபேன் காற்றுலேயே ஆறட்டும். ஆறும்போது நல்லா செட் ஆயிரும். நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 20 நிமிஷம் வச்சாலே போதும், ஜெல்லி நல்லா செட் ஆயிரும். ஃப்ரிட்ஜில் வச்சு நான் எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். ஆறுனது ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஜெல்லி நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ சின்ன சின்ன பீஸாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சின்ன சின்ன பீஸாக ரெடி பண்ணியாச்சு. இது செய்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்பலாம் டைம் எடுக்காது, சீக்கிரம் செஞ்சிடலாம். நீங்கள் கடல் பாசிக்கு பதிலாக நீங்கள் சப்ஜா விதை கூட ஊற வச்சு சேர்த்துக்கலாம். பாதாம் பிசின் அது கூட ஊற வச்சு சேர்த்துக்கலாம். இன்னும் உடம்புக்கு ரொம்ப நல்லது.
இப்படி ரோஸ் மில்கோட நம்ம ஜெல்லி கலந்து குடிக்கும்போது இன்னும் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நாமக்கல் சாரதா சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.